எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பீச்சாம்பிடி. இது ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்குது. 2 டைப்பில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இனிப்பாக சாப்பிட்றது எப்படின்னு பார்த்துக்கலாம், அதே மாதிரி காரமாக சாப்பிட்றது எப்படின்னு கூடி பார்த்துக்கலாம். இனிப்பாக சாப்பிட்ற ரெசிபி வந்துட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி காரமாக செஞ்செடுத்து ஈவினிங் சூடாக இருக்கிற டீ கூடியும் சாப்பிட்டுக்கலாம். அரிசி மாவில் தான் செஞ்செடுக்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 கப் அளவுக்கு வறுத்த நைஸாக இருக்கிற அரிசி மாவு எடுத்துருக்கு. இடியப்பத்தோட மாவே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவுக்கு 2.25 கப்லேருந்து 2.5 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இதே மாதிரி ஒரு கரண்டி மாவு வச்சுட்டு நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். பாதி ஆறினதுக்கப்புறம் இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் சேர்த்து நம்ம இது மறுபடியும் பிசைஞ்செடுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இனிப்பாக நம்ம சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு சைட் டிஷ் தான் இப்போ ரெடி பண்ணுறது. 2 அச்சு வெல்லம் எடுத்துருக்கு. அதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலக்கி ஊற்றி கொதிக்க விட்டு இதே மாதிரி திக்காக செஞ்சு எடுத்தாலும் போதும். பாருங்கள், இதுதான் நம்மளோட இனிப்பாக தொட்டு சாப்பிட்றதுக்கான சைட் டிஷ். அங்கே இருக்கட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுக்குள்ளே சேர்க்கறதுக்காக 5 to 6 சின்ன வெங்காயம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதே மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே க்ரஷ் பண்ணி எடுத்து மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சீரகம் இடித்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இது 2 கப்பு மாவில் காரமாக இருக்கிறது செய்கிறதுக்கும் இனிப்பாக இருக்கிறது செய்கிறதுக்கு தான் பிசைஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டைப்பு தான் செய்கிற அப்படின்னா 1 கப்பு மாவில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பாதியாக எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்துருக்கு, மிக்ஸாக இருக்குது. பாதி பிரித்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இனிப்பாக இருக்கிறது செய்யறதுக்கு. மிச்ச பாதிக்குள்ள 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம், கொஞ்சமாக உப்பு கூடி தேவைப்படும். அதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு தான் நான் இப்போ சேர்த்துருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது கூட மசாலா பவுடர், ரெட் சில்லி பவுடர், காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா அதுவும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இனிப்பாக இருக்கிற பீச்சாம்பிடி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து கையில் நீளமாக இதே மாதிரி அமர்த்தி விரல் வச்சு நல்லா அமர்த்தி எடுக்கிற உருண்டை தான் பீச்சாம்பிடி. இதே மாதிரி செய்கிறதுக்கு பீச்சி எடுക്കുക அப்படின்னு சொல்லுவேன் மலையாளத்தில். விரலோட இந்த அடையாளம் இதில் இருக்கணும். இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க ஒரு ஷேப் ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நீளமாக கொஞ்சம் விரல் வச்சு அமர்த்திய மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி நம்ம அமர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேராவது யோசிப்பாங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து இனிப்பு கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கிறது பிடிக்கலை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் இல்லாமையும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் சீரகம் சேரும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கு. இப்படி தான் நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்யறது. ஆவியில் 8 to 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லாத இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இனிப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சட்னி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி இனிப்பில் தொட்டு சாப்பிட்றது இல்லாத இதே மாதிரி இனிப்பு இதுக்கு மேலே இந்த வெல்லத்தோட இந்த சிரப்பு ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பீச்சாம்பிடி ட்ரெடிஷனில் செஞ்செடுக்கிறது இப்படி தான். இது கூட நம்ம ஒரு மசாலா, ஒரு பீச்சாம்பிடியோட மாவு கூட ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது அந்த மாதிரி யாரும் ரெகுலராக செய்யறதில்ல, ஒரு வெரைட்டிக்காக தான் நான் செஞ்சுருக்கு. முன்னாடி செஞ்ச மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு நீளமாக இதே மாதிரி உருண்டை பண்ணி விரல் அமர்த்தி எடுத்துக்கோங்க. ஆவியில் 8 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதோட ப்ரிப்ரேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற சீரகம், 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும். பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி
கொஞ்சம் லிக்விடாகவே கொஞ்சம் லூஸாகவே இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பீச்சாம்படி இதுக்கு மேலே போட்டு இதே மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை ஆயில் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அது சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீச்சாம்படி எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்து 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கு. நல்ல ஒரு கலருக்காக, காரத்துக்காக வரமிளகாய் இடித்து நீங்கள் இந்த டைமில் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து காரம் கரெக்டாக இருக்கும். அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கோட் பண்ணுறது காரமாக இருக்கிற மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த இடித்து சேர்க்கிற வரமிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வேணா மட்டும் சேர்த்தா போதும். எப்படி வேணுமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. கரெக்டான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.